இன்னைக்கு இருக்க சப்ஸ்கிரிப்ஷன் படி பர் மந்த்துக்கு 26 lakhs போட்டிருக்காங்க. எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நான் முன்னாடி பார்த்து வச்சது. இன்னைக்கு நான் கால்குலேட் பண்ணல. பர் மந்த்துக்கு 26 lakhs வர ஒருத்தருக்கு 18 lakhs அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா எங்க இது அன்பேரா இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ வினோத் வந்துட்டு 18 lakhs வந்து அதை எடுத்துட்டு போகும்போது எவ்வளவு ஹார்டா ஃபீல் பண்ணியிருப்பாரு. டைட்டில விட்டுட்டு இதை எடுத்துட்டு போறோம் அப்படின்னு. சோ நான் இங்க மேல் ஃபீமேல் கூட சொல்லல. ஒரு சக போட்டியாளர், ஒரு சக மனுஷன் இதே சொசைட்டில அவனுக்கு அந்த 18 lakhs அவ்வளவு பெரிய அமௌண்டா தெரியும் போது ஈஸியா வெளியே 26 lakhs கிடைக்குது. இதுதான் அன்பேர்னு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸ் உள்ள கொண்டு வரும்போது அவங்க வந்து 18 lakhs எடுக்க போறேன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் மேனிபுலேட் பண்ணலாம். அவர் எடுத்துட்டு போன அப்புறம் அவங்க நான் எடுக்க ட்ரை பண்ண எனக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன வேணா நாடகம் போடலாம். 26 lakhs per month. எல்லாருக்குமே ஒரு சாய்ஸ் இருக்கு. அந்த சாய்ஸ் வந்து தன்னை அவங்க எப்படி இந்த வேர்ல்டுக்கு ஷோகேஸ் பண்ணிக்கிறாங்கன்றதுக்கு இந்த டிஜிட்டல் மீடியமே எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்கன்றது ஒரு பாயிண்ட். சோ அவங்க ஏர்னிங் பெர்ஸ்பெக்டிவ்க்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷனை பல ஏஜென்சிஸே தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நிறைய ஏஜென்சிஸ் இருக்கு இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண. அவேர்னஸ் இல்லாம இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கரண்ட் பிரசன்ட் சிச்சுவேஷன்ல வேல்யூ ஆஃப் மணி அப்படின்ற அந்த பேர்ல இவங்களெல்லாம் வந்து வேற ஒரு மாதிரி மைண்ட் பிரெயின் வாஷ் பண்ணி இவங்களை இது மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ஒரு மாதிரி அடிக்ட் ஆக்கி இவங்க இதுல ஏர்ன் பண்றதோடைய மெத்தடாலஜியை வந்து ரொம்ப பெருமையா அவங்களே ஃபீல் பண்ண வச்சு இவங்க இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸிங் குள்ள போனது வந்து இந்த சொசைட்டில சுத்தி இருக்கிற ஏதோ ஒரு கண்டிப்பான விஷயத்துக்கு அரோரா வந்து கண்ட்ரோல் ஆகி வரல. இட் டசன்ட் மீன் ஷி டசன்ட் ஹேவ் அ கண்ட்ரோல் ஆர் செல்ஃப் டிசிப்ளின் இல்ல. இட் டசன்ட் மீன் ஷி டசன்ட் நோ வாட் ஷி இஸ் டூயிங். இது வந்து தவறுன்னு தெரிஞ்சு செய்யறதை விட தான் செய்யறதை தெரிஞ்சு அதோடைய உள்நோக்கம் தெரிஞ்சு இந்த வேலையை அவங்க பண்றாங்க. சோ வாட் இட் எக்ஸாக்ட்லி டஸ் இஸ் இந்த பணத்தை ஒரு படிப்பு செலவுக்காகத்தான் நான் எடுக்க முயற்சி பண்றேன்ற இந்த ஒரு நோக்கத்தை ரிஜிஸ்டர் பண்றது தானே தவிர அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்டிவான கண்டென்ட் தேவைப்படுது. அந்த சப்ஜெக்டிவான கண்டென்ட் இஸ் நன் அதர் than எஜுகேஷன். எனக்கு இந்த எஜுகேஷன் கண்டிப்பா வேணும். இந்த எஜுகேஷன் பெர்ஸ்பெக்டிவ்க்கு எனக்கு போலாண்ட் போய் இதை படிக்கிறதுக்கு தேவை. அப்படி தேவைப்படுற அந்த எஜுகேஷன் இப்ப யாரோ ஒருத்தவங்க இன்னைக்கு கூட சொன்னாங்க, எனக்கு ஒருவேளை நான் 18 lakh எதுக்காக ட்ரை பண்றேன்னா காலேஜ் டார்மெட்ரியிலே கிடைச்சிடும். அப்படி 18 lakh கிடைச்சா நான் கொஞ்சம் தனியாவே இண்டிவிஜுவல் வில்லால வந்து ரெண்டல் லீஸ் எடுத்து நான் இருந்துருவேன்ற மாதிரி ஏதோ ஒரு கான்வர்சேஷன் லைவ்ல போயிருக்கு. ஆக மொத்தம் இந்த பொண்ணுக்கு வந்து she knows what exactly she does. இந்த பர்டிகுலர் ஷோல கானா வினோத் பணம் எடுக்கிறதுல ஃபேமிலி பிரைமரி பிரையாரிட்டினா இந்த பொண்ணுக்கு இந்த பணம் ஏன் தேவைப்படுதுன்றத ஐடியலா மைண்ட எல்லாரையும் யோசிக்க வச்சு இந்த பணம் அடுத்தது பணம் போயிடுச்சேன்ற அந்த ஃபீலிங்க பொண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கு. அதோட காரணம் என்ன தெரியுமா? வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி வரைக்கும் இந்த பணம் என்னை விட்டு போனது இவங்க எல்லாம் பேசுறது எனக்கு பெரிய பிரச்சனையா இல்ல, இந்த பணம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றதும் எப்படி இருக்குன்னா என்னுடைய வாழ்க்கைய என் படிப்பை என் வாழ்க்கை தரத்தை இந்த பணத்தால மாத்திடுவேன் அப்படின்ற நினைப்பே எனக்கு ஷேட்டர் ஆயிடுச்சு அப்படின்றது இன்டைரக்டா பாக்குற மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்னைய வின்னருக்கு தள்ளனா எனக்கு அந்த பணம் இதை விட பெரிய பணம் கிடைச்சு என் வாழ்க்கையோட தேவைகள் எல்லாம் நான் பூர்த்தி செஞ்சுப்பேன்ற வேற விதமான பிரெயின் வாஷ் ஆர் எஜுகேட் பண்ணக்கூடிய ஒரு வேலைக்கு தான் இது தேவைப்படுது.